ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்னைக்கான முக்கியமான தகவல் எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இது போல திருமலை தரிசனம் பத்தின தகவல்களையும் ஆன்மீக தகவல்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இன்னுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. இன்னைக்கான ஸ்லாட் நைட்டு 10-11 மணிக்கான டிக்கெட்ஸ் வந்து கரண்டா ரன்னிங்ல வந்து இருக்குங்க. அது இல்லாம நாளைக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ யாராவது இப்போ டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா டிக்கெட் வாங்கிட்டு தர்ஷனுக்கு போங்க. க்ரௌடு வந்து ரொம்ப நார்மலா தான் இருக்கு. ஸ்ரீவாரிமெட்டிலையும் இன்னைக்கான ஸ்லாட்டும் நாளைக்கு ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட்டுமே கொடுத்தாங்க. காலையில 7:30 மணி ஸ்டேட்டஸ்க்கு இன்னைக்கான ஸ்லாட்டு நாளை காலைக்கான ஸ்லாட்டும் உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்திருக்கு. அந்த சைட்ல நடந்து போறவங்க செக் பண்ணி பாருங்க. இல்லைங்க நாங்க ஸ்ரீவாரிமெட்டு போகல அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சீனிவாசம், அதுக்கு அடுத்து அலிபிரி மெட்டுக்கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, இப்போ நாங்க பஸ்ல போறவங்களுக்கும் எஸ்எஸ்டி வாங்கிட்டு நடந்து போறவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஸோ சீக்கிரமா நடந்து போறவங்க தர்ஷன் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நடந்து போறவங்க பஸ்ல போறவங்க எஸ்எஸ்டி வாங்கிட்டு போனாலுமே 2 பேத்துக்கும் ஒரே தர்ஷன் டைம் தான் ஆகும். ஒரே கியூ தான், எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. நீங்க வேண்டுதல் வச்சிருக்கீங்க நடந்து போகணும் அப்படின்னா நீங்க நடந்து போங்க. இல்ல தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு சீக்கிரமா தர்ஷன் பார்த்துடலான்னு சொல்லி நடந்து போறீங்கன்னா அதில் நீங்கள் பஸ்லேயே ட்ராவல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே என்ட்ரி பாயிண்ட் தான், ஒரே ப்ரொசீஜர் தான், இதில் எந்த மாற்றமே கிடையாது. அதுக்கு அடுத்து இன்னைக்கான தர்ஷன் டைம் பற்றின இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். நேற்று திருமலையில் தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 57,223 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. 9 கம்பார்ட்மெண்ட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 10 மணி நேரம் தான் ஆகுது. ஸோ தர்ஷன் கியூ வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்து எஸ்எஸ்டி டோக்கன்ல 4லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துல 2லேருந்து 3 மணி நேரம் ஆகுது. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, இப்போ எங்களுக்கு ஈவினிங் டைம்ல 5 மணி 6 மணி இந்த மாதிரி நாங்க 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், காலையிலே சீக்கிரம் போனா விடுவாங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் நீங்க காலையில ஜாயின் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 11 மணிக்கு மேலதான் கியூல ஜாயின் பண்ணணும். இல்லை நீங்கள் மத்தியானம் 1 மணிக்கு மேலே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாயின் பண்ணி சாமி பார்க்க முடியாது, அதையும் நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட்டே 1 மணி 2 மணி ஸ்லாட் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் 11-12 மணி இந்த மாதிரி கூட நம்ம ரிப்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். சேம் டேயில் மேக்ஸிமம் இப்போ வந்து ஸ்லாட்டு சில டைம் பார்க்குறாங்க, சில டைம் பார்க்குறது இல்லை. ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் முன்னாடி கூட வந்து அலோவ் பண்ணுறாங்க. சில நேரங்களில் நீங்கள் லேட் ஆகி கூட வந்து லேட் ஆகிருச்சு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. சேம் டே டிக்கெட் இருக்கணும், அதுதான் மெயினான விஷயம். இன்னைக்கு காலையில 9லேருந்து 10 மணி வரைக்கும் பிப்ரவரி மாசத்துக்கான டெய்லி வையோ ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சுது. இதுல ஏதாவது பக்தர்களுக்கு முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்கன்னா அதை நான் தனி வீடியோவா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ அது அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நமக்கு டைம் ஆகும். விஷ்ணு நிவாசம் அதே மாதிரி வந்து மற்ற கவுண்டர்ஸும் நார்மலா தான் இருக்குங்க. டிக்கெட் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது இன்னைக்கான தர்ஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். நேற்று நான் வீடியோ அப்டேட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், ஏப்ரல் மாசத்துக்கு ஏபிஎஸ்ஆர்டிசியில பஸ் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆகி இருக்கும். சென்னையிலேருந்து போகிற பஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே புக் ஆகிடுது. ஏர்லி மார்னிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேணால் சென்னையிலேருந்து செக் பண்ணி பார்க்கலாம். டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்தால் நீங்கள் புக் பண்ணலாம். சென்னை, ஹொசூர், கள்ளக்குறிச்சி ஏர்லி மார்னிங் டைமில் செக் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல திருப்பதிக்கும் உங்களுக்கு பஸ் இருக்குது, திருமலாவுக்கும் இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். திருப்பதி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மொதல் நாள் ட்ராவல் பண்ணுற மாதிரி நீங்கள் புக் பண்ணணும். ஸோ 1ஆம் தேதி ட்ராவல் டேட்டா கொடுத்துட்டு செக் அவைலபிலிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகிட்டு வரும். இதில் பஸ்ஸு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து போர்டிங் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் ஒரு சீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து 2ஆம் தேதி செலக்ட் பண்ணுங்கள். டிக்கெட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு பாருங்கள். 2ஆம் தேதிக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 1ஆம் தேதிக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. 2ஆம் தேதி வந்து ரெட்டில் தான் காட்டுது. மேபி இன்னைக்கு நைட்டை தான் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 1ஆம் தேதி டிக்கெட்ஸ் வந்து ஓங்கோல்லேருந்து அவைலபிள் இருக்குங்க. சென்னை, கள்ளக்குறிச்சி, ஒசூர்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகுது. இது இல்லாமல் உங்களுக்கு ஆந்திராவில் நிறைய இடத்துலேருந்து இந்த பஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது. 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கிங்க. இல்லை இந்த ஆப்ஷனை விட்டால் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஹோமம் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஏப்ரல் மாதத்துக்கு. ஏப்ரல், மே 2 மாதமுமே நமக்கு க்ரௌடு கொஞ்சம் இருக்கும், அதிகமாகவே இருக்கும். ஸ்கூல் ஹாலிடேலாம் வந்துச்சுன்னா க்ரௌடு ஹெவியாகவே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்லேயே தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிறது ஃபேமிலியாக போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைரக்ட் தர்ஷன்லாம் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்லேயே டிக்கெட் கிடைக்கிறது புக் பண்ணிக்கோங்க. இதில் பஸ் டிக்கெட்டோட சேர்த்து நம்ம ஒரு ஆளுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோமம் டிக்கெட்னா 1600 ரூபா பே பண்ணிங்கன்னா
2 பேர் வந்து நம்ம 300 தர்ஷன் வந்து பார்க்க முடியும். ஹோமம் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். ஸோ அதோட டிக்கெட் இன்னும் ஓப்பன் ஆகல. அது ஓப்பன் ஆனா உங்களுக்கு புக் பண்றதுக்கு சான்சஸ் வந்து ஏப்ரல் மாசத்துக்கு இருக்கு. நெக்ஸ்ட் மே மாசத்தோட புக்கிங் எல்லாம் இந்த மாசம் ஓப்பன் பண்ணுவாங்க. எந்தெந்த டேட்ல என்னென்ன டிக்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற வீடியோ நான் வந்து சேனல்ல அப்டேட் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. அந்த டேட்ல தான் வரும். முன்ன பின்ன லீவு நாளா இருந்துச்சுன்னா ஒரு நாள் போஸ்ட்போன் ஆகி வரும். இந்த மாசம் மே மாசத்தோட புக்கிங் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்க முக்கியமான அப்டேட்டுங்க. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா வீடியோவா சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். செக் பண்ணி பாருங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.